பட்டணத்துல மாப்பிள்ள கல்யாணம் பண்ண மாமியார் கூட போயிடுறாங்க. இது மாதிரி போலாமா? அது எதுன்னு தெரியல, சொல்லுங்க. அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் எல்லாம் ரெண்டா படைச்சிருக்கிறான். மனித குலத்தை படைச்சு என்ன பண்றான்னா, ஆண்களுக்கு அவங்களுடைய உடல்வாகுக்கு தகுந்தவாறு, அவங்களுடைய அறிவுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு சில பொறுப்புகளை எல்லாம் சுமத்தி இருக்கான். பெண்களுக்கு அவங்களுக்கு தகுந்தவாறு சில பொறுப்புகளை எல்லாம் சுமத்தி இருக்கிறான். அப்ப அவங்கவுங்களுக்கு என்ன பொறுப்பு சுமத்தப்பட்டுச்சோ அதன்படிதான் அவங்க என்ன செய்யணும், இயங்கினா தான் சமூகம் நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யறான், ஆண்கள் இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது எப்படி எல்லாம் அல்ல பொறுப்பை சுமத்துறான். நீங்க உணவு கொடுக்கறது உங்க வேலை அல்ல சுமத்துறான். ஆண்கள் தான் என்ன செய்யணும், பொம்பளையும் சம்பாதிக்க முடியுங்கிற மேட்டர் வேற. ஆனாலும் அல்ல யாருக்கு சுமத்துறான், நீங்க கணவனா இருக்கக்கூடியவர்கள் தான் உங்க மனைவிமார்களுடைய உணவுக்கு பொறுப்பாளர்கள். உடைக்கு கிசுவத்து உண்ண அவங்களுடைய உடைக்கு யார் பொறுப்பாளரு, நீங்க தான் பொறுப்பாடுது. அவங்களுக்கு தங்குற வீடு வீடு எடுத்து கொடுக்க அஸ்கினு உண்ண மின் கைது சக்கண்டும், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல அவங்களை குடியமர்த்துங்கள் அப்படின்னா எல்லாம் என்ன செய்யறான், குரான்லயே கட்டளையிடுறான். அதே மாதிரி கல்யாண விருந்து கூட கொடுக்கிறோம். அந்த விருந்தை கூட அல்ல யாருக்கு கடமையாக்கி இருக்கிறான், ஆம்பளைக்கு தான் கடமையாக்கி. வலிமாங்கிற விருந்து பெண் வீட்டாருக்கு ஆக்கல. கல்யாணம் பண்ணும்போது மகர் கொடுக்கிறோம். பொம்பளை வசதியா இருந்தா நீ பொம்பளை மகர் கொடு, ஆம்பளை வசதியா இருந்தா ஆம்பளை மகர் கொடுன்னு நல்லா சொல்லல. பொம்பளை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் மகர் யார் கொடுக்கணும், ஆம்பளை தான் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய அந்த குடும்ப அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்கள் மீதுதான் பெண்களுடைய எல்லா விதமான செலவுகளும் சுமைகளும் கடமையாக்கப்பட்டு சுமத்தப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, காயல்பட்டினம், கீழக்கரை, அதலாம்பட்டினம், நாகூர், இது மாதிரி ஒரு 4-5 ஊர் இருக்குன்னு. இந்த மாதிரியான சில ஊர்கள்ல மாப்பிள்ளை என்ன செய்வாருன்னு கேட்டா, கல்யாணம் பண்ண உடனே புகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்கல்ல, பொண்ணு அனுப்புற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க, போயிட்டு வான்னு சொல்லிட்டு. பிறந்த வீட்டுல அவருக்கு என்ன இல்ல, உரிமை கிடையாது. எந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிறக்கிறாரோ அவருக்கு அந்த வீட்டுல உரிமை கிடையாது. அங்க யாராவது பொம்பளை பிள்ளை இருந்து அதுக்கு சொந்தமாயிரும். அவருக்கு தங்கச்சி ஒண்ணு வச்சுருவீங்களேன், அந்த வீடு தங்கச்சிக்கு சொந்தமாகி போயிரும். இவருக்கு வீடு கிடையாது. இவர் எங்க போன, பொண்ணுடைய வீட்டுக்கு போயிருவாரு. அங்க போய் என்ன செய்வாருன்னு கேட்டா, அங்க ஒருத்தர் இருப்பான பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருந்தா அவன் ஓடி போயிருவானே என்கிட்ட, அவனுக்கு வீடு கிடையாது. அப்ப இந்த வீடு யாருக்கு சொந்தமாயிருது, பெண்களுக்கு சொந்தமாக்கி பெண் வீட்டுல கொண்டு ஆம்பளை என்ன செய்யறாங்க, வச்சிடறாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு ஆண் பெண்களை நிர்வகிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, பெண்கள் ஆண்களை நிர்வகிக்க வேண்டும். அதுக்கு 2 தகுதி எல்லாம் சொல்றான். ஒன்னு ஆம்பளைங்கிறதே ஒரு தகுதி, 2வது தகுதி என்னன்னு கேட்டா, ஒபிமா அன்பகு மின் அம்பாலிகும், தங்கள் பொருளாதாரத்தை ஆண்கள் செலவிடுற காரணத்தினாலதான் இவங்களுக்கு நிர்வகிக்கிற பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. செலவிடுதல்னா என்ன, வீட்டுக்கு வாடகை ஒண்ணுக்கு தானே செய்யுது. அப்ப அவங்க வீட்டுல இருந்துட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு செலவழிக்கல, உங்களுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. அப்படின்னு வரும் பொழுது நிர்வகிக்கிற அந்த தார்மீக ரீதியில அவன் தகுதி இழந்து விடுகிறான். எதற்காக நிர்வகிக்கிற பொறுப்பு அல்ல தந்தானோ அதை ஒன்னால் கையாள இயலாது நல்லா சொல்லிவிட்டான். நடைமுறையில இது நடக்குது. என்ன நடக்குது, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது மரியாதை இருக்குமா? மாப்பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் எப்ப இருக்கு, அந்த ஒரு மாசம் 2 மாசத்துக்கு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்படி தலையை காட்ட போனா வாங்க மருமகன்னு கூப்பிடுவாங்க. காலமெல்லாம் டேரா அடிச்சா அப்படி ஒத்துக்குவாங்களா, மரியாதை போயிரும்ல. அப்படி சில பேர் அங்க அடிச்சுட்டாங்கன்னு எப்படா கிளம்புவாங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த வீட்டுல உள்ள மரியாதை எல்லாம் கெட்டு போய் நம்ம எதுவும் தப்பு செஞ்சா கூட கண்டிக்கல. என்ன செய்வாங்க, கண்டிச்சா நீங்க தான் வெளியே போகணும். கண்டிச்சா நீங்க கண்டிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் விட்டு வெளியே போகணுமே தவிர அவங்களுக்கு என்ன, அதனால கண்டிச்சா நீ போயிட்டு என் வீட்டுல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்களே. ஆனால் அந்த எப்படி நிர்வாகம் பண்ண இயலும், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முறை கிடையாது. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, பெண்ணை பெற்றவங்களுக்கு அது சுமதானது. ஒரு பெண்ணை பெற்றவங்களுக்கு 10,000 20,000 வரதட்சணை கேட்கறான், அதுவே கஷ்டமா இருக்கிறது. 4 பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பெற்றான 4 வீட்டுக்கு எங்க போவான்? ஒரு வீடு என்ன சும்மா, அது ரேட்லாம் அதிகம். அந்த ஊர்ல தான் பணக்காரங்க இருக்கிற ஊரு. ஒரு வீடு வாங்குறதுக்கு அவங்க கூடிய தாய் இருந்ததுக்கு வீடு வேணும். ஒரு வீடுன்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றான்னு சொன்னா என்ன செய்யலாம், நம்ம தாய் இருந்திருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு போன்னு கொடுத்தா உமா அப்பாவும் வீட்டை கொடுத்துட்டு தெருவுலயே அறிவிக்கலாம். ஆனா ஒரு 4 பொம்பளை பெற்றான்னா 4 வீட்டுக்கு என்ன பண்ணுவான், அவன் படுற வேதனை யோசிச்சு பார்க்கணும். வீடு கொடுத்துதான் ஆகணும். பொண்ணை பெத்தா வீடு பொண்ணு கொடுக்கணும். பேர் பொண்ணுக்கு தான் கொடுக்கறது, இவன் தான் போறான். பெண்ணுக்கு வீடு கொடுத்தாங்கங்கிற சட்டத்தினால எத்தனை குமர்களை பெற்றவர்கள் நொந்து நூலாய் போயிருக்கிறார்கள். ஏன் இந்த ஊர்ல பிறந்தோம், ஏன் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமா இருந்தோம் கவலைப்படக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப வரதட்சணைக்காவே நம்ம கண்ணீர் வடிக்கிறோமே, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வரதட்சணை இருக்குது. வரதட்சணை நான் 1 லட்சம் கட்டுவான் அதிகபட்சமா, அவ்வளவுதான் கேட்பான். ஒரு வீடுன்னு சொன்னா 15 லட்சம் 20 லட்சம் இன்னைக்கு
அவ்வளவு தொகைக்கு என்ன போவான்? 4 பொம்பளை 1 கோடிக்கு எங்க போவான்? எல்லாரும் கோடீஸ்வரனா இருப்பானா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது பெரிய சமூக கொடுமையா இருக்கிறது. இது எந்த வகையில் என்ன செய்ய முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வகையில் நம்ம காயல்படுத்த நினைஞ்சோம். அது விளக்கமா சொன்னோம். குடும்பவியல் அதை பத்தி விவரமா பேசியிருக்கோம். குடும்பவியல்ங்கிற அந்த தொடர் சொற்பொழிவு நினைஞ்சிருக்கிறோம். ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறத விரிவாகவும் பேசியிருக்கிறோம். வரதட்சணை வன்கொடுமைங்கிற தலைப்புல நிறைய மாநாடுகள் நடத்தி அதுலயும் பேசியிருக்கிறோம். அதை பார்த்து கூடுதல்